அசீர். காலை கண்விழிப்பதற்கு முன்னே கனவுல கார் ஸ்டார்ட் பண்ணுன்னு மேடம் கூறினார். இரவு வீட்டுக்குள் நுழையும்போது அவன் மனசுக்குள் அம்மாவின் முகம் மட்டும். சம்பளம் வந்துருச்சா என்ற அம்மாவின் குரல். ஆனால் அவனுக்கு தூக்கம். வீட்டு டிரைவராக வேலை. மரியாதை இல்லை, தனிமை மட்டும் நிறைய. ஒரு நாள் கார் ஓட்டிக்கொண்டே கண்ணீர் தானாக வழிந்தது. நான் என் குடும்பத்துக்காக உயிரை இங்கே விட்டுட்டேனான்னு அவன் மனசு கேட்டது. யுகேஷ், உழைப்பின் உருவம். யுகேஷ் பேச மாட்டான். அவனுடைய கண்கள் மட்டும் எல்லாத்தையும் சொல்லும். அப்பா உடல்நலமில்லாத செய்தி வந்த நாளில் அவன் சிரிப்பை அங்கேயே புதைத்து விட்டான். வீடியோ கால் முடிந்ததும் போன் அணைத்துவிட்டு சுவரை பார்த்து கொண்டே நீண்ட நேரம் அமர்ந்தான் யுகேஷ். இங்க வேலை, அங்க வாழ்க்கை, இரண்டுக்கும் நடுவில் சிக்கிய மனிதன். ஐயனார். சிரிப்புக்குள் மறைந்த வலி. ஐயனார் எப்பவும் சிரிப்பான். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள அவன் அழுகையை யாரும் பார்க்க மாட்டார்கள். மகளின் முதல் பிறந்த நாள் வீடியோ கால் மூலம்தான் பார்த்தான். கேக் வெட்டும்போது அவன் கண்களில் கண்ணீர். அந்த இரவு நண்பர்களிடம் மட்டும் சொன்னான், என்னை விட என் குழந்தை தூரமாயிருக்கிறதே வலிக்குது. நட்பு. வெளிநாட்டில் கிடைத்த சொந்தம். அசீர் உடைந்து அழுத நாளில் யுகேஷ் அவன் பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்தான். ஐயனார் மெதுவா சொன்னான், நம்ம கண்ணீரை யாரும் மதிக்கல, ஆனா நம்ம குடும்பம் ஒரு நாள் நம்ம வலிய புரிஞ்சிக்கும். அந்த இரவில் மூவரும் பேசாமல் உட்கார்ந்தார்கள். பேசாத அந்த அமைதிதான் அவர்களுடைய உயிர் நட்பு. வெளிநாட்டில் வேலையில்லை அவர்களை வலிக்க வைத்தது. தனிமைதான்.